89 வயசா உங்களுக்கு? வயசுதான். குழந்தைகளை போல ட்ரீட் பண்றாங்க என்ன? Sorry, it's DJ. அடிப்பாவோல இவங்களுக்கு கொடுக்காடி. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட நாங்க சாப்பிட்ட மாதிரி தான். நீங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட 8 மணிக்கு. நல்ல நேரமா? அம்மா வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே உங்களுக்கு? பர்த்டே. பர்த்டே எத்தனாவது பிறந்த நாள்? இது இப்போ 89. 89 வயசா உங்களுக்கு? வயசுதான். சரி, ஓகே. எனக்கு குழந்தைகளை போல ட்ரீட் பண்றாங்க என்ன? மிக்கி மவுஸ் அம்மாக்களும். சரி, ஓகே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ. நாங்க பிடிஎஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி டீம் வந்து வரோம். உங்களுக்கு பர்த்டே அமௌண்ட் சொல்லி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தந்துருக்கேன் கொடுக்க சொல்லி. சரியா? இதெல்லாம் வந்து உங்களோட வீட்டு இருந்தாலும் சரி, வெளியில உங்களோட சொந்தக்காராக்கும் சரி இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கிஃப்டா தருவோம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் அவ்வளவு. நீங்க அதை உடைச்சு பார்க்கணும். அதை நாங்கள் மிக்கி மூலம் தருவோம். சரியா? அதுல நீங்க கெஸிங் பண்ணணும் உங்களுக்கு யார் யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி. சரியா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த டொஃபியை கொடுப்போம். இது என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க உடைக்கிறதுக்கு முதல்ல கெஸிங் பண்ணி கொடுங்க. அது டொஃபி மாதிரி நாங்க பெக் பண்ணி இருக்குதான். சரியா? உடைச்சு பாப்போம் மிக்கி. அம்மா உங்களுக்கு விளையாட்டு காட்டுவோம் மிக்கி. நீங்க கொடுங்க. சரி, ஓகே. அம்மா உடஞ்சி பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி அதுல. நீங்க பார்த்தா பாம்பு வச்ச மாதிரி இருக்கு. நம்ம வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இல்லாம ஆட்கள் இல்லை. அது சரி. நம்மளோட பிள்ளைகளா தான் இருக்கு. அம்மா 86 வயசு இருந்தாலும் பாருங்க எவ்வளவு யங் மாதிரி இருக்காங்க. அதையும் கொடுங்க. என்ன சாமான் இருக்காங்க? விளங்கல. சத்தமா சொல்லுங்க. குலாப் ஜாமுன் போல இருக்கு. அப்படியா இருக்குமா? இல்ல இல்ல. அது வேற சாமான். லட்டு மாதிரி லட்டு. லட்டு லட்டா? அப்ப சாப்பிடுவா என்ன? சாப்பிடுங்க. ரைட், ஓகே, சாப்பிடுவோம். உங்களுக்கு தான். சாப்பிடுவா. உங்களுக்கு தானே பர்த்டே. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட நாங்க சாப்பிட்ட மாதிரி தான். நீங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? லட்டு மாதிரி தான். அப்ப லட்டு இல்ல. லட்டு மாதிரி தான் இருக்கு. லட்டு இல்லையா? அது சரி. சரி, ஓகே. வீட்டை செய்யற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. அப்படியா? பர்த்டே நாள்ல அம்மா ஸ்வீட் தரணும். என்னடா மாறி வருது? அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. இது குலாப் ஜாமுன். நமக்கு நிறைய சாப்பிட்டு பார்ப்போம். ஜாம் எப்படி இருக்குன்றது. என்ன குலாப் ஜாமுன் தான். இதெல்லாம் தந்தாக்க சொன்னாங்க. அம்மா சுகர் இல்லையா கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். நீங்க நங்களை வைக்கிறது. சரி, ஓகே. அம்மாட பேர் என்ன?
தவமணி தேவி. என்னது? தவமணி தேவி. இன்னைக்கு நம்ம இடம் மாதிரி வந்தோம் போல இருக்கு. போல என்ன இந்த கிஃப்ட் எல்லாம் தந்தவங்க வேற மாதிரி சொன்னாங்களே. அம்மா கொடுக்க சாப்பிட கண்டிப்பா வண்டி. அம்மா ஒதுக்கி வைக்க எல்லாத்தையும் வேணா வண்டி. சரி ஓகே, நாங்க சரியா தான் வந்திருக்கிறோம். உங்களோட டெஸ்டிங் ஒன்று பண்ணி பார்த்தோம் நாங்க. ரைட், அடுத்த திங்ஸை கொடுத்துப்பா அம்மைக்கு. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடிப்பா போல இவங்களுக்கு கொடுக்காட்டி. நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கு சாப்பாடு நான் பிடிக்கும் போல இருக்கேன். எல்லாமே ஸ்வீட்டா தான் போல இருக்கு. அம்மா சாப்பாடு கொடுக்குறதுல கொடை வள்ளல் போல இருக்கு. யாரா இருக்கலாம் மினக்கிறன்னு சொல்லுங்க. மகளா? மகள் எங்க இருக்கிறாங்க? மண்ணல்லையா? எங்களுக்கு மகளோட பேர் என்ன? ராதா. ஓ ராதா. அப்படியே ராதா எங்களுக்கு தரல கொடுக்க சொல்லி. சொல்லுங்களம்மா. ராதாவும் தரல, சீதையும் தரல. இல்ல ஏ உங்களை விட்டு அடிக்க மாட்டாங்களா தந்தாக்கள்? அதான் சொல்றேன், சித்ராவை தண்ணி கொண்டு அப்படின்னா. சித்ரான்ற யாரு? பஞ்சேரி. அப்படி ஒருத்தர் தரல. எந்த அடிக்கிறாங்க இப்ப அவங்க? சரி என்ன அங்கே இப்ப ஒதுக்கி வைக்கல, சாப்பிடணும். ஓ இப்ப நாங்க தந்த சாமான் நீங்க ஒரு ஒன்று நாள் நீங்க எடுத்து சாப்பிடணும். இல்லாட்டி மிக்கி அவ்வளவு சாப்பிட போட்டு இருக்கிறோம். மிக்கி அவ்வளவு கலைப்புல வந்துருக்க இருப்பேன். என்ன அதை உடைச்சு பாப்போம் என்ன சாமான் சொல்லி. வடியில தெரிஞ்சு கொஞ்சம் தெரியணும் எங்களுக்கு. அம்மாங்க பிடிக்கும்னு சொல்லி பாருங்க. உங்களை வீட்டு இருக்கிறாங்களோ இல்ல உங்க சொந்தக்காராங்களோ இவ்வளவு சாமான் செய்து வந்துருக்காங்க கொடுக்க சொல்லி நீங்க அதை பாருங்க. நாங்க அது சரி. இன்னைக்கு அடுத்த சாமான் பொக்கிசமான சாமான். சரியா கவனமா கொடுக்கணும். அம்மா சாப்பிட்டா தானம்மா அவங்களோட கையில திரும்ப கொடுக்கணும். இல்லாட்டி நம்ம போவோம் அப்படி வாங்கிட்டு. சரியா அம்மா சுகருக்கு பயப்பட வேணாம். இது உங்களோட சந்தோஷம் தான். உங்களோட பர்த்டே நாள்ல இவ்வளவு ஸ்வீட் நான் தந்து உங்களுக்கு பாருங்க. அம்மா ஜங்கா இருக்கணும் விடணும் காடாங்க. சரியா சாப்பிடுவோம். ரெடி. அடுத்து என்னவா இருக்கும்? இதெல்லாம் சாப்பிட 8 மணிக்கு. நல்ல நேரமா? அது உங்களுக்கு நல்ல நேரம், எங்களுக்கு அது கெட்ட நேரம். சரி அந்த பாருங்க தம்பி விட அழகா சிரிக்கான். அவனுக்கு தம்பியும் அம்மம்மா உண்டு. மிக்கி அம்மம்மா ஜாலியான அம்மம்மா தான். சரி ஓகே மிக்கி கொடுப்போம். அதை அம்மம்மாட சிரிப்பு பத்தியா? இப்ப இப்படி இந்த அம்மம்மா அந்த டைம் எப்படி நீ பாவு எத்தனை பேர் சிரிக்க வச்சு பாவனே. இந்த வார்த்தையா நான் சொல்ல அங்க அடிக்க அம்மம்மா. என்ன மிகி எல்லாமே சாப்பாடு சாப்பிட என்னம்மா உங்களுக்கு இருக்கு பாப்பாடு என்ன சாமான் பாப்பாடுங்க? மைசூர் பாகு. என்ன சாமான்? மைசூர் பாகு. எடுங்க அவன் படியில. நான் தண்டை தான் கேள்விப்படும். அப்படி வேற பாப்போம். மைசூர் பாகு கேள்விப்படலையா நீங்க? இல்லம்மா நம்ம அதெல்லாம் சாப்பிடல. டாக்டர் சுகர் பிடிக்கும். அது சரி. மைசூர் பாகு சித்திராட வேலைண்டா நான் நினைக்கிறேன். சித்திராண்ட அப்படி ஒருத்தரும் எங்களுக்கு தரல கொடுக்க. சரியா டாக்டரா? அப்ப எப்படி டாக்டர் இவ்வளவு சுகர் சாப்பிட இருந்தீங்க?
அது சரி, எங்க எந்த ஹாஸ்பிட்டல் இப்போ? மட்டக்களப்பிலையா? இது என்ன சாமான்? சாக்லேட். அம்மாவுக்கு சாக்லேட் பிடிக்கும் போல. என்ன கடைசியில் அம்மாவுக்கு டிஸ்கவுண்ட் வச்சு போட போவனே. அம்மாட கண்ணுல ஆனந்த கண்ணீரை எதிர்பார்க்கறாங்க, வர மாட்டேங்குது. சரி மிக்கி, அடுத்த பாத்துல கொடுப்போம்.